சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. தொடர்புக்கு 9842722500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேம்மா, நல்லா போயிட்டு இருக்கு. வீட்ல சௌக்கியமா? இங்க வேற அரசியல் பரபரப்பான ஒண்ணு கவனிக்கவே முடியறது இல்ல, பேசவே முடியறது இல்ல. ஆமா, நான் உனக்கு கூட வீட்ல பொண்ணு பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி. ஐயோ, இத வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இல்ல, அது இது என்னத்த சொல்ல இப்போ. சரி, ஓகே, நம்ம அப்படியே போவோம். அதெல்லாம் தனியா போவோம். அது வேற இது வேற. நம்ம ப்ரொஃபஷன்னா முழு மூச்சா இறங்கணும்ல. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயத்த எப்படியா முடிச்சே தீரணும் அப்படின்னு சீறி பாஞ்சிருக்காரு ஜி. மாமா கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு முக்கியமான கூட்டம் நடந்திருக்கு. ஜி அவர்கள் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றிருக்காரு. லோட்டஸ் கட்சியின் முக்கிய தலைகள்லாம் பங்கேற்றிருக்காங்க. அதாவது சீனியர் மோஸ்ட் தலைகள்லாம் ஒரு அன்அஃபிஷியல் மீட்டிங் மாதிரி, ஒரு டீ பார்ட்டி மாதிரி. அந்த பார்ட்டி மீட்டிங்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஜி ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன ஆகும் தெரியாது, எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள, அதாவது இந்த வருஷத்தோட எண்டு லாஸ்ட் டேக்குள்ள எப்படியாவது இந்த மணிப்பூர் விஷயத்த முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ஷாஜிக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இது ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எப்படி பண்ணுவேன்னு தெரியாது. 31ஆம் தேதிக்குள்ள கத்தம் கத்தம், எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நீட் திஸ் கேயாஸ், ஐ டோன்ட் நீட் திஸ் நான்சென்ஸ் டு கண்டினியூ அப்படின்ற மாதிரி சில பல இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் சொல்லி பிரயோகப்படுத்தி அடிச்சு நொறுக்கி பேசியிருக்காரு. ஹிந்தியில தான் ஃபுல்லா சொல்லிப்பாரு வச்சுக்கோங்க. கோவமா திட்டிருக்காராம். ஆனா 1-2 இங்கிலீஷ் வார்த்தை வந்திருக்குன்னா அவ்வளவு ஆவேசமா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க உள்ள இருந்து நமது பட்சிகள். நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சான் முச்சான். சோ ஜி இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாரே அப்படின்ட்டு ஒரு இதா போயிட்டு இருக்கு. டிசம்பர் 31க்குள்ள நடக்கும் அப்படின்னா ஒருவேளை அதிரடியான மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வருமோ அப்படின்ட்டு நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது, பட்சிகள் சொல்கிறது. நீ சொல்றத கேட்கும் போதே இவ்வளவு பயமா இருக்கே, நடக்கும் போது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அது 2015ல இதே மாதிரி மியான்மருக்குள்ள ஒரு ஆயுதப்படையா ஆயுத கும்பலை செம்மையா இந்திய ராணுவம் பட்டாசு பண்ணி தூக்கிச்சு. அதே மாதிரிதான் இந்திய ராணுவம் சும்மாவே இல்ல, மாசான ராணுவம், ரொம்ப ப்ரொஃபஷனலான ராணுவம். உலகத்திலேயே அப்படி டாப் மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ராணுவம் இது மாதிரி விஷயத்த சர்வசாதாரண ஹேண்டில் பண்ணும். அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இதனால் வரை இது 2 ஜாதி சண்டை, சமூக சண்டையா இருந்ததுனால தான் அவங்க இப்போ யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்பாவோ போயிடக்கூடாதுன்ட்டு பட்டும் படாம சார் நீ நில்லு, சார் நீ சக்தி நீ நில்லு, சக்தி நீ வரலாம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி நீ வராத நீ நில்லு அப்படின்னு லைட்டும் பட்டும் படாம சொல்லிருந்தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா எல்லாம் மீறிடுச்சு. இனிமே அவ்வளவுதான், லக்ஷ்மணன் மீறிச்ச ரேகா மாதிரி. மீறினதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அதிரடி தான் அப்படின்ற மாதிரி ஜி ஒரு முடிவெடுத்திருக்கா. இதுதான் முதல் விஷயம். தி செகண்ட் பிரேக்கிங் நியூஸ், ரொம்ப முக்கியமான நியூஸ். இதுவும் டெல்லி செய்தி தான், ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்ன முக்கியமான விஷயம்? என்ன அப்படின்னா, லோட்டஸ் கட்சியின் தேசிய தலைவர் யார் 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 அப்படின்ட்டு குணா கொகையிலிருந்து சொல்ற மாதிரி எதிரொலிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு நமக்கு தகவல் கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதான் வரும் தானப்பா அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கே. இந்த நட்டாஜி தானே ரொம்ப நாளா இருக்காரு, அவரும் அமைச்சராயிட்டாரு. அடுத்து யாரு அப்படின்ட்டு நமக்கு விடாத தொலைபேசி அழைப்புகள். என்னமோ அவர் தான் இவங்க வீட்டுல குத்து விளக்கு ஏத்துற மாதிரி நமக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்கறாங்க. ஆனாலும் அவங்க கியூரியாசிட்டி நமக்கு புரியுதுல, அதனாலதான் திருப்பி டிக் பண்ணி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நோண்டி 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 கேட்டு விஷயத்த அள்ளி இப்ப போட போறோம். அப்படியே மழை சாரல் மாதிரி அள்ளி போட போறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் நம்ம முன்னாடியே சொன்ன விஷயம் சரி என்பதை ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில இருக்கு. என்ன விஷயம் சொன்னா, என்ன விஷயம் ப்ரூவ் ஆகிருக்கு? நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம், நீ பார்த்திருப்பியான்னு தெரியல, நீ ஸ்கூல் போற பொண்ணுன்றனால புக்கு இதுன்னு படிப்புன்னு சுத்திட்டு இருக்க, நீ படின்னு இருக்க, நான் கபடின்னு போயிட்டு இருக்கேன், அதனால நீ மிஸ் பண்ணிருப்ப. சரி ஓகே, இருந்தாலும் சொல்றேன்,
நம்ம வந்து சரியா பார்த்தோம்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தோம். லோட்டஸ் கட்சியின் தேசிய தலைவராக உத்தரப்பிரதேசத்தை மையமாக கொண்ட ஒரு ஓபிசி முகம் வந்து முன்னிறுத்தப்படலாம் அப்படின்ற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பா அந்த நபர் வந்து தற்போது துணை முதல்வராக இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்துல. அங்க அவருக்கும் யோகிஜிக்கும் டுசும் ஒரு பங்காளி சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த இதுலதான் நீ பேரே சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன கேஸ் வாங்கணும் பாக்கிறேன். என்ன பதட்டத்தில் பதறேன்னு பாத்தியா? அதெல்லாம் பதறலையே, சும்மா தான் சொன்னேன். அது ஒரே ஓரளவுக்கு தான் சொன்னேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு புரியும். என் வாயை கிளறாத வண்டு சுண்டு. சரி, ஓகே, டென்ஷன் ஆகாம சொல்லிடுவோம். அவர் இருக்கார்ல, அவரை தான் வந்து போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த இதில் தான் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா நாம் கணித்தது உண்மைதான் போல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 99% அவர் தான் தேசிய தலைவர் என்று முடிவாகி இருக்கிறது. குறிப்பா இந்த எதிர்கட்சிகள்ல, குறிப்பா அதுலயும் கை கட்சியும் அதோடைய இளவரசர் இருக்கார்ல, அவரும் வந்து இங்க வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போனாலும் ஜாதி 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 ஜாதின்னு ஃபுல்லா வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில அதை கவுண்டர் பண்ணக்கூடிய வகையில கேஸ்ட் சென்சஸ் உட்பட பல விஷயங்கள்ல ஓபிசின்னு அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில அதை கவுண்டர் பண்ணக்கூடிய வகையில ஒரு ஓபிசியவே கட்சியின் தலைவராக போடலாம் அப்படின்னு லோட்டஸ் கட்சி முடிவு செய்யுது. இவரை பிளான் பண்ணிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் லோட்டஸ்க்கு சொல்லியா தரணும்? அவங்களும் சும்மா பட்டைய கலப்புவாங்கல்ல, அதெல்லாம் பண்ண போறாங்க. 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். 2 விஷயம் டெல்லியில பார்த்தாச்சுல, இப்போ தமிழ்நாட்டை பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு கிடைத்திருப்பது, கோட்டையில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சர், சீனியர் மோஸ்ட் அமைச்சர். அவர் வந்து யாருன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை ஃபுல்லா வந்து அரசியல்ல வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான சீனியர். துரையா? ஐயோ, இதை நான் எப்படி என் வாயில சொல்லுவேன்? என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அவர் வந்து ரொம்ப தகமான மனுஷர், ஒரு முருகர் பெயரை கொண்டவர், நல்ல துறைகளை வைத்திருப்பவர், நீ சொன்னவரா கூட இருக்கலாம். அவர்தான். அவர் மூலமாக ஒரு முக்கியமான விஷயம் புகைந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு நானும் பாய் வந்து சாம்பிராணி போடுவாங்க, அது மாதிரி நானும் வந்துட்டு இருக்கேன். இதுல தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன இருக்கு அப்படின்னா, கோட்டையில் ஒரு புகைச்சல். என்ன புகைச்சல்? இளவரசர் இருக்கார்ல, தமிழ்நாடு இளவரசர், அவருக்கும் இவருக்குமான மோதல் அதிகரித்திருக்குதான். குறிப்பா சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசிய பேச்சுக்கு அப்புறம் இந்த மோதல் வந்து அதிகரித்திருக்கிறதா. அதுல ஒரு எச்சரிக்கை வேறு விட்டுருந்தாரு. நான் வந்து சொல்லியிருந்தோம், யாரு முதன்மையானவர் வந்து சீனியராக இருந்தாலும் இவருக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருந்ததா சொல்லியிருந்தோம். இப்போதான் நமக்கு தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, சமீப நாட்களாக அவரும் இவரும் ஒரு நேருக்கு நேர் வந்து கூட மாட்டுறாங்க, பார்த்து கூட மாட்டுறாங்க, பேசி கூட மாட்டுறாங்கன்ற தகவல் வந்திருக்கு. இதுதான் பரபரப்பா பேசப்படுது. உடனே சும்மா இருப்பான நானே, எனக்கு வேர்க்கும் இல்லை, நான் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு தான் நாத்தனாரு அப்படின்ற மாதிரி அப்படியே உள்ள போய் சிண்டு பிடிச்சி விடுற மாதிரி தகவலாவது கேட்டுப்போம் அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்னு நம்மளும் சும்மா இருப்போமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நம்ம விஷயம் கேட்டு தெரிஞ்சது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சின்னவர் வந்து அவரோட ப்ரமோஷனை வந்து இவர் எதிர்க்கவில்லை, அதாவது எதிர்காட்டி கூட ஏற்கவில்லையாம். இதுதான் நம்ம சிம்பிள் வச்சு சொல்லணும். ஆமா, நான் எல்லா பிரஸ் மீட்ல அதெல்லாம் இன்டைரக்டா வந்து சேகுவாராவே அவர் வந்து தாக்கிட்டு இருக்காரு. அதான் சேகுவாராவை எதுக்கு இப்படி பண்றாரு? என்னது, இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாம், அது தவறில்லை, ஆனால் பொறுமையா இருக்கணும், வந்த உடனே அதிகாரங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ட்டு தத்துவம்லாம் பேசுறாரு. என்ன ஆச்சு, ஏன் இது எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, விரைவில் பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. சரி, ஒரு மணிமகுடமா என்ன வேணா சரி, பட்டாபிஷேகம் வச்சுப்போம், ஒரு ப்ரமோஷன் நடக்க இருக்கிறது. அந்த ப்ரமோஷன் நடக்கும் போது ஏன் இவர் பேசுறாரு அப்படின்னு யோசிச்சாதான் நமக்கு கிடைத்த தகவல், ஹீ இஸ் அப்செட் அப்படின்றதுதான். அதனாலதான் சமீபத்தோடு நடந்திருக்கு. சின்னவர் தலைமையில் நடக்க இருந்த ஃபங்க்ஷனை புறக்கணிக்கணுன்றதற்காகவே நம்ம துறையானவர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திடீர்னு ஒரு மீட்டிங், ஆலோசனை கூட்டத்தை போட்டு இதை காரணம் காமிச்சு அந்த நிகழ்வை வந்து இவர் புறக்கணித்திருக்கிறார். இது ரொம்ப கோட்டையில பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த புறக்கணிச்ச இந்த மாதிரி தகவல்லாம் உனக்கு மட்டும் எங்க இருந்துனா கிடைக்குது? அத சொல்லிட்ட நீ ஹீரோ ஆயிவல. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.